ஹலோ ஃபிசியோஸ், இன்னைக்கு நம்ம செஷன் ஆன் எக்ஸர்சைஸ் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டர் 1 மெக்கானிக்கல் பிரின்சிபல்ஸ். ஃபோர்ஸ்னு சொல்லும்போது அது ஒரு பாடியோட ரெஸ்ட் ஸ்டேட்டோ இல்லை யூனிஃபார்ம் மோஷனை மாத்துற ஒரு காரணம். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபோர்ஸ் வந்தா ஒரு பொருள் ஸ்டாப்ல இருந்து மூவ் ஆகணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிறது ஸ்டாப் ஆகணும். ஒரு பாடிக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு விஷயத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், அதை அரோவோட டைரக்ஷனில் காமிக்கலாம். செகண்ட், மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், அதை அரோவோட லெங்க்த்தில் காமிக்கலாம். அரோவோட டெய்லை நம்ம பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கன்சிடர் பண்ணலாம். அதுதான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஸ்பாட்டு. ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடிகிற பாடி அந்த ஃபோர்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இப்போ 3 சினாரியோஸ் இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரே பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணினா அது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். அந்த சிங்கிள் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ரெண்டு ஃபோர்ஸோட சம். ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் எதிர் டைரக்ஷன்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணினா அந்த ஆப்ஜெக்ட் இக்விலிபிரியம்ல இருக்கும், மூவ்மெண்ட் இருக்காது. மூன்றாவது, எதிர் டைரக்ஷன்ல அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது அதிக ஃபோர்ஸ் இருக்கும் டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் நடக்கும். இதுல மூவ்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸஸின் டிஃபரன்ஸ் ஆகிருக்கும். சில சமயம் ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயே ஒரே டைரக்ஷன்ல டைரக்டா ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸஸை ஒரு ஆங்கிள் அப்ளை பண்ணி கம்பைன் பண்ணினா டிசையர்ட் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு ஃபோர்ஸ் ஏபி அண்ட் ஏசி டைரக்ஷன்ல ஏ பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணினா டயகனல் ஏஎக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ ஃபிசியோஸ், ஃபோர்ஸ் பத்தி அவ்வளோதான். நம்ம பாடி மூவ்மெண்ட்க்கு ஃபோர்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு போக போக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் ஃபிசியோதெரப்பி கண்டென்ட்.